நெதர்லாண்ட்ஸ்ல வாழ்ற ஒரு ஸ்டே அட் ஹோம் மாமோட ஆஃப்டர்நூன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸ்கூல் முடிய இங்க 12:30 ஒரு 2:30 மணி ஆகும். நான் ஒர்க் போகும்போது பாப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு ஆஃப்டர் கேர்னு ஸ்கூல்லேயே இருப்பான். நான் சாயந்தரம் போய் கூப்பிட்டுக்குவேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறனால ஸ்கூல் முடிச்சோடனே வீட்டுக்கு வந்துருவான். நாங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு உடனே ஓடிடுவோம். ஏன்னா இப்ப ஏப்ரல் நாள்ல வெதர் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நிறைய டேஸ் சன்னியாவும் 18 டிகிரிஸ் வந்துடும். அண்ட் பார்க்ல அவ்வளோ பூக்கள் இருக்கும். காஞ்சு போன மரங்களா இருந்த மரங்கள்ல இலைகள் வந்துட்டு அவ்வளோ அழகா இருக்கும். அன்னைக்கு கூட தான் பாப்பாவோட ஃப்ரெண்டு வந்திருந்தான். முதல்ல மானுக்கும் கோழிக்கும் கொண்டு வந்திருந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு குழந்தைங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. அவங்க மேல கண்ணு வச்சுக்கிட்டே நானும் பிரெக்னெண்டா இருக்கனால என் வாக் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் என் ஹாஸ்பிட்டல் பேக் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் ஏஜென்சில இருந்து வந்திருந்தவங்க ஒரு புக்கு கொடுத்தாங்க. அதுல ஒரு பேப்பர்ல 3 லிஸ்ட் இருந்தது. பேபிக்கு என்ன ரெடியா வச்சுக்கணும், நம்ம போஸ்ட்மார்ட்டம்க்கு என்ன திங்ஸ் வச்சுக்கணும், அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பேக் பண்ணணும்னு. வேற கண்ட்ரில இருந்து வந்து இங்க இருக்கிற எனக்கு இந்த லிஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுபடி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு என்னென்ன பேக் பண்ணிட்டேன்னு டிக் பண்ணிட்டு பெண்டிங் எல்லாம் நோட் பண்ணிட்டு இந்த புக்கையும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும். அதையும் பேக் பண்ணியாச்சு. என் டேஸும் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. எனக்கா ப்ரே பண்ணிக்கோங்க.